கமல்ஹாசன் அவர் வந்து சிவகார்த்திகேயன் எப்படி ட்ரீட் பண்ணார் அப்படின்றதெல்லாம் சிவகார்த்திகேயன் பாராட்டி பேசினதெல்லாம் சரி. ஆனால் மொத்தமாக பல தயாரிப்பாளர்கள் அவர் குறை சொன்னார்ல, அது வந்து திரையுலகத்தில் மிகப்பெரிய புயலை கிளப்பியிருக்கு. இது எந்த அளவுக்கு சிவகார்த்திகேயன் தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சில தயாரிப்பாளர் அதுவும் குறிப்பிட்டு இவர் அவர் அப்படின்னு பேர் சொல்லனா கூட ஒரு சில இடத்துல எனக்கு மோசமான அனுபவங்கள் ஏற்பட்டதுன்னு சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு நியாயமாக இருந்திருக்கும். மொத்தமாகவே இது வரைக்கும் யாரும் எனக்கு சம்பளமே கொடுத்ததில்லை, பல இடத்துலேருந்து எங்கிட்ட பறிச்சுட்டு போயிருக்காங்க, இது மாதிரி அவர் பேசின கமெண்ட் இருக்க. அவருக்கு ஜெனுவினாக சம்பளம் கொடுத்த தயாரிப்பாளர் இருக்கத்தானே செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா அவரை வச்சு முதல்ல ஆரம்பத்தில் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தை எடுத்த தயாரிப்பாளர்லாம் இப்போ நல்ல பேமெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த படத்துடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு கார் வாங்கி ஒரு பிரச்சனைலாம் பண்ணார். இப்போ அது போன்ற தயாரிப்பாளர் எத்தனை பேர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி இருக்காங்க? அவங்க மனசெல்லாம் காயப்படாதா? அதனால் ஒருத்தரை பாராட்டி பேசும்போது அடுத்து இது மாதிரி பேச்சு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக சிவகார்த்திகேயன் பேசியிருக்கணும் அப்படின்றது பல பேருடைய விமர்சனமாக இருக்கு. அது ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அட் த சேம் டைம் சார், நம்ம சமீபத்தில் சந்தித்த நிகழ்வுகள் தான் நம்ம மனசில் இருக்கும். சரி, நீங்கள் சொல்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு சம்பளங்கள்லாம் ரொம்ப கம்மி, அந்த சம்பளத்தை அவங்க கொடுத்தாங்க, சக்ஸஸ் ஆகும்போது பொது மேடையில் பேசும்போது இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் வச்சு படம் எடுக்கலை, அதனால் வலி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சிவகார்த்திகேயன் வச்சு படம் எடுத்துருந்தீங்கன்னா அந்த வலி எவ்வளோ வருஷம் ஆனாலும் நாமளும் அது லிஸ்ட்டில் இருக்குமே, நாம் ஜென்வினாக கொடுத்தோம் அப்படின்ற ஒரு உறுத்தல் வருமா இல்லையா? அந்த உறுத்தலை வந்து இவர் ஏற்படுத்தியிருக்க வேண்டாம். ஏன்னா சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசக்கூடிய நபர். அங்கே மிஸ் ஆனார் அப்படின்னு தெரியல. அவர் எனக்கு தெரிஞ்சு சார், அவருடைய சமீபத்தில் பல படங்களில் பிரச்சனை வந்தது. எப்படின்னா அவர் எந்த அளவு வந்ததுன்னா 75 கோடிக்கு லோன் எடுத்துங்க, அதெல்லாம் ஊடகங்கள் வந்து செய்தி தான், ஆக்சுவல் நம்பர் நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஃபைனான்சியல் எனக்கு சொன்னாங்க, அதிகம், அவர் இல்லாத யாருடைய கடனையோ அடைக்க. அதை விட ஒரு படத்துக்கு சார் அவருடைய மொத்த சம்பளத்தை திருப்பி கொடுத்த படம் இப்ப சமீபத்துல இந்த 7 வருஷத்துல. இப்போ அவர் 7 வருஷத்துல பார்த்த எல்லாமே பிரச்சனை மேல பிரச்சனை தான். அவருக்கு சம்பளமா கொடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு படம் பிரின்ஸ் படம் சார், அந்த தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து 100% கொடுத்தாரு. இப்போ அவர் சொல்லலாம் நான் 100% கூட பாருங்க, அவருக்கும் சேர்ந்தானே இது பாதிப்பு. அவர் சொல்லலாம், ஏன்னா அவர் வந்து பிரின்ஸ் படம் எடுத்தவர் வந்து அவர் சக்சஸ்ஃபுல்லா ப்ரீசேலே பண்ணாரு, அவர் வந்து சம்பளம் கொடுத்துட்டாரு. அது எனக்கு நல்லா அந்த டைம்ல தெரியும். மீதி பேருக்குலாம் தமிழ்ல எடுத்த படங்கள்ல வந்து பல பேர்கிட்ட வந்து சம்பளம் இவருக்கு கிடைக்கல. இப்போ மனசுல என்ன ஓடுனா, எனக்கு எல்லாருமே இப்படி தானே பண்ணீங்க, நிறைய பேர் இப்படி பண்ணீங்களா, நான் நிறைய சம்பளம் வாங்க ஆரம்பிச்ச பிறகு எல்லாருமே எனக்கு வந்து சம்பளத்தை ஃபுல்லா கொடுக்கல, இல்லைன்னா மொத்த சம்பளம் திருப்பி வாங்கிட்டீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை கமல் சார் எனக்கு 6 மாசம் முன்னாடி கொடுத்தாருன்னு அவரை பிரைஸ் பண்ணி சொன்னது வந்து ஒரு கமல் சார் அவ்வளோ பெரிய ஆளுமை, இவ்வளோ என்ன அழகாக பார்த்துக்கிட்டாரு, எனக்கான சம்பளத்தை அழகாக கொடுத்துட்டாங்க, என்னை மரியாதை கொடுத்தாங்க. அதை விட இன்னைக்கு கொண்டாடத்தில் என்னை இவ்வளோ தொழில் கொண்டு போய் கமல் சார் வச்சிருக்காரு. சார் கமல் சார் வந்து அவ்வளோ பெரிய லெஜெண்ட். இன்னைக்கு அவரே ஒரு நடிகராக இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிறவர், இன்னொரு நடிகரை இவ்வளோ பாராட்டி உச்சத்தில் வைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது சார். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், வளர்ந்து வர்ற கலைஞர்களையும் சரி, புதுசா வர்ற திரைப்படங்களையும் சரி, பாராட்டுறது வந்து எனக்கு தெரிஞ்சு வஞ்சனையே இல்லை. 100% பாராட்டணும். அப்படிதான் இருக்கணும் சார். என்ன தெரியுமா சார், ஏதோ ஒரு மேடை தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு மேடை வந்து எல்லா மேடையிலும் உங்களுக்கு கமல் சார் வந்துட்டு போறது இல்லை. அப்போ அந்த மேடையில் வரும்போது கமல் சார் இவ்வளோ பேசுறாரோ காலங்காலமாக நிற்கும் அது. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி அவர் பாராட்டி பேசுறது, இவ்வளோ உன்னோட உழைப்பு, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த படத்துக்கு சக்ஸஸ் சொல்லும்போது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லை, சரி நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கெல்லாம் பலன்டா. இப்போ அவர் அந்த வீடியோ போட்டிருக்காரு சார், எக்ஸசைஸ் பண்ணி அவர் வந்து படுத்துட்டு ஐயோ முடியலப்பா, என்னால கண்ணெல்லாம் வந்து நட்சத்திரங்களா வருது அப்படின்றாரு. அந்த ஏன்னா அந்த பழக்கம் இல்லை அவருக்கு, ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு ஹேபிட் இல்லை. அவர் வந்து சாதாரணமாக ஒரு பையனா வாழ்ந்த பையன், அவருக்கு திடீர்னு இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணோம், பாடி ஏற்றணும்னு வரும்போது கஷ்டப்படுறாரு. ஆனால் அந்த கஷ்டத்தை வீடியோ காமிச்சு முடிக்கல, கடைசியில் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக காமிக்கிறார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கிறத வந்து கமல் சார் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு கிராட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, நான் உழைச்சதுலாம் என்ன லெஜெண்ட் வந்து இவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு. பாடியில் மாற்றி 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 பாடியை வந்து ஒரு வழி பண்ணவர் கமல் சார். அவருடைய பாடி எத்தனை மாற்றங்களை பார்த்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அத்தனை மாற்றங்களை கமல் சார் பண்ணியிருக்காரு. அது பிறகு விக்ரம் சார், சூர்யா எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் அப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு உதாரணமான ஒரு கமல் சார் தன்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் அவரும் சொல்லியிருக்கலாம், சரி கமல் சார் இப்படி சொல்லிட்டாரு, நம்மளும் வந்து கமல் சாரை சொல்லுவோம்னு சொல்லியிருக்கலாம். அதை வந்து நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேணாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ஒரே பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் சேலரியில் நெகோஷியேட் பண்ணலாம், நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணலாம், எவ்வளோ நாளும் பேசுங்க, அது வந்து உங்களுக்கு உரிமை இருக்குது. அது பிறகு நம்ம பண்ணுறோமா பயணிக்கிறோமா இல்லைன்றது நம்ம இஷ்டம். ஆனால் ஒன்ஸ் கமிட் ஆன பிறகு எனக்கு சேலரி நெகோஷியேட் பண்ணாது, எனக்கு கேரண்டியாக அந்த படத்தை கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு திருப்தி என்னன்னா, நான் அக்ரிமெண்ட் போட போனால் எனக்கு வந்துருச்சு. ஆனால் அதில் உட்காந்துட்டு ரிலீஸ் முன்னாடி என் படத்தை குறைக்கிறதோ இல்லை பிஸ்னஸ் ஆகல சொல்கிறதோ என்னால் ஏற்றுக்க முடியாதுன்றதை அடுத்த கட்டமாக எடுக்க போகிற தயாரிப்பாளர்களாக செய்தியை சொல்கிறாரு. இப்போ இந்த விஷயம் என்னன்னா, நீங்கள் எப்படி பார்க்குறேன்னா, இந்த செய்தி நாட் ஜஸ்ட் டு அப்ரிஷியேட் கமல் சார், இட் ஷுட் டெல் டு த ஃபோர்த் கமிங் ப்ரொடியூசர்ஸ்,
என்ன அக்ரி பண்ணீங்களோ அது கொடுத்துருங்க, இல்லைன்னா எனக்கு வந்து இந்த அப்செட் ஆகிடும் அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இனிமேல் வந்து எல்லாரும் அவர் ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வந்திருக்க தொட்டு இனிமேல்லாம் யாரும் சம்பளத்தில் வந்து குறை வைக்காம அவருக்கு சொன்ன மட்டும் கொடுத்துருவாங்க. முக்கியமான விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். பிரசாத் ஸ்டுடியோ அதிபரான ரமேஷ் ஒரு முறை என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அவருடைய பிரசாத் லேபில் எத்தனை பட தயாரிப்பாளர் பணம் கட்டாமல் இருந்திருப்பாங்க நல்லா தெரியும். பல தயாரிப்பாளர்களால் படத்தினுடைய வெளியீட்டின் போது பணம் கட்ட முடியல. அப்போ இந்த தயாரிப்பாளர்லாம் தன்னை ஏமாத்துறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார் ரமேஷ். மிக அழகான வார்த்தை சொன்னார் என்கிட்ட ஒரு தரம். சார், இந்த ப்ரொடியூசர்ஸ் ஒருத்தர் கூட என்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க இல்லை, பட் சிச்சுவேஷன் அப்படி இருக்கு அவங்களுக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு சங்கடமாக இருக்குன்னு. அதே மாதிரி தான் இப்போ இங்கே இல்லை, இப்போ சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் நான் சொல்லலை, எல்லா நடிகளுக்குமே சரி, அவங்க சம்பளத்தில் ₹1 ஒரு லட்சம், 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா குறைக்கணுன்றதோ கொடுக்காம ஏமாற்றணுன்றதோ எந்த தயாரிப்பாளருடைய எண்ணமும் கிடையாது. இப்போ ஒரு டிராகன் திரைப்படம் மாதிரியோ அமரன் திரைப்படம் மாதிரியோ ஒரு படம் வெற்றிகரமாக அமையும் போது, அந்த படத்தில் ப்ராஃபிட் அமையும் போது நம்ம ஆளுங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். இப்போ எஸ்கே ஆர்டிஸ்ட் மாதிரினே உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, அந்த படத்துடைய வெற்றியில் உடனே கொண்டு போய் ஒரு ஆடம்பரமான ஒரு கார், அது வரைக்கும் சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி காரை பயன்படுத்தியிருந்தே இல்லையே. அப்படி ஒரு காரை வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னா இட் இஸ் அவுட் ஆஃப் ஹாப்பினஸ் தான். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது டெஃபினட்டாக அதை ரெசிப்ரிகேட் பண்ணுற ஆளுங்கனாலே தவிர நம்ம தயாரிப்பாளர் நாம் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறதில்லை. இப்போ சமீபம் இப்போ மகாராஜா திரைப்படத்தையும் எடுத்துங்க, அந்த படத்துடைய வெற்றி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு வந்து கார் வாங்கி கொடுக்குறாருல அந்த இயக்குனருக்கு. அப்புறம் நான் சொல்கிறேன், அதனால் நம்ம தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இதையும் பார்க்கணும். நீங்கள் அவங்க நஷ்டப்படும் போது என்ன பண்ணுவாங்க, வேறு வழி கிடையாது இல்லையா. இது வந்து இந்த காலத்து சும்மா இருப்பாருங்க. நான் படம் எடுத்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் லட்சங்களில் இருந்தது நஷ்டம், இன்றைக்கு பல கோடிகள் இருக்குது. தாங்க முடியாத நஷ்டம் வரும்போது அதை டிவைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுதான் அது கரெக்ட், நான் அதை ஒத்துக்கிறேன். அது அவருடைய அந்த நேரத்தில் அந்த சந்தோஷத்தில் கமல் சார் கம்பெனியில் நடந்ததை சொல்லியிருக்கலாமே தவிர யாரையும் காயப்படுத்தணும் அவர் பேசல. அவருடைய எண்ணமாக என்ன வந்திருக்குன்னா, இது ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கலாமே, எனக்கு கமிட் பண்ண பிறகு ஏன் அது கொடுக்காம இருக்கீங்க சார். அவரை பொறுத்தவரையும் நான் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் நான் பார்த்துருக்கேன். ஒரு படத்துக்கு நான் அந்த இதில் இருக்கும்போது இன்வால்வ் பண்ணும்போது பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, என் படத்தில் எனக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கன்னா என் அமௌண்ட்டை ஆனர் பண்ணுங்கள், அந்த டிடிஎஸ் கொடுத்துருங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க, ஜிஎஸ்டி கட்டிடுங்க, இந்த அமௌண்ட்டு நெகோசியேஷன் வரையும் நான் ரெடி, எவ்வளோ நாளும் நம்ம பேசிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டால் என் பணம் கொடுக்கலாம் நான் விட மாட்டேன். அது சரியான விஷயம் தான். அது அவர் என்ன சொல்றாரு, அது பிறகு நீங்கள் படம் லாஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு இதுவாகிடுச்சு அதுவாகிடுச்சுன்னு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா என் படம் வெற்றி அடைஞ்சால் நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா கேட்கல. இது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் எனக்கு என்ன தோணுது சார், இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி சிச்சுவேஷனில் நம்ம லாஸ்ட் எபிசோடில் பேசுனதுதான் எப்படின்னா, இன்னைக்கு ஒரு டான் பிக்சர்ஸ்க்கு ஒரு எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய ரோல் மாடல்னா ஆகாஷ் பாஸ்கர் டான் பிக்சர்ஸ் தான். இப்போ எல்லா தயாரிப்பாளர்களும் என்ன பேச ஆரம்பிக்குன்னா, சார் நாங்களும் அவர் மாதிரி ப்ரொஃபஷனலாக நடந்துக்கிறோம், உங்களுக்கு எந்த இதுவும் பண்ணல, எல்லா அக்கௌண்ட்லேயே எல்லா செலவும் பண்ணுறோம், ஆடிட் நீங்கள் வச்சு பண்ணீங்க, நாங்கள் எந்த செலவும் எக்ஸாசரேட் பண்ணல, கூட்டல, எதுவுமே உங்களுக்கு தப்பான இதில், பிஸ்னஸ் உங்களை கேட்டு பண்ணுறோம், வர ப்ராஃபிட்டில் இந்த ஷேர் பண்ணிக்கலாமா, ஆனால் மினிமம் கேரண்டி ஒரு அமௌண்ட் முதல்ல கொடுத்துரும். மினிமம் கேரண்டி கொடுக்காம நீங்கள் வந்து மொத்தமாக ப்ராஃபிட்டில் வாங்க சொல்ல முடியாது. மினிமம் கேரண்டினா நான் உழைக்கிறதுக்கு ஒரு பணம் கொடுத்தாகும், அதாவது பிஸ்னஸ் பிகினிங்கில். ஆனால் நீங்கள் கிடைக்கிற சம்பளத்தை என்னால் உடனே கொடுக்க முடியாது, ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நான் கொடுத்துட்றேன். இது பேலன்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் நீங்கள் எடுத்துங்க, ஆனால் இதுக்கான ப்ரொஃபஷனலான ஒர்க்கிங்கை நான் உங்களுக்கு எனேபிள் பண்ணித்தரேன், என் கம்பெனி எல்லாமே பண்ணித்தரோம், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், எந்த அக்கௌண்ட்ஸும் நான் வந்து இதில் பண்ண மாட்டேன்னு சொன்னால் எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். எப்படி இப்போ டான் பிக்சர்ஸ்க்கு இத்தனை ஹீரோஸ் ஒத்து வராங்களோ அதே மாதிரி எல்லா ஹீரோஸும் பல பேனருக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பல பேனர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்கிற பெரிய பெரிய பேனர்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல சிஸ்டம் அதான். இது வந்துச்சுன்னா நல்லது சார், இண்டஸ்ட்ரிக்கே நல்லது, ப்ரொடியூசர்ஸுக்கு நல்லது, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லது. அது கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி தெரியுமா சார், இது எப்படி ஆகும்னா, இப்போ நடிகர்களுக்கு என்ன ஆகும்னா, தன் படம் எப்படி போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்ட். இப்போ அவங்களுக்கும் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஓனர்ஷிப் வந்துடுது, அதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பாங்க, இந்த படத்தை கரெக்டாக முடிச்சு தரணும், அவசர அவசரமாக இல்லை கரெக்டாக முடிச்சு தரணும், அது பிறகு ப்ரொமோஷனில் நம்மளால முடிஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணி இதை பெரிய வெற்றியாக மாற்றணும். இல்லை ஒரு படத்தை எந்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணலாம், எவ்வளோ விளம்பரத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்லாம் கூட எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணலாம். ஏன்னா நீங்களும் பார்ட் அண்ட் பார்சல். இப்போ சமீபத்தில் விஜய் சேதுபதி பேசிட்டு என்கிட்ட தான் குறிப்பிட்டார், என் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய வருத்தம் என்னென்னா சார், என்னுடைய படங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளம்பரமே இது வரைக்கும் அமையலன்னு. ஓகே ஓகே. படம் பிரமாதமாக அமையுது, நல்ல ஜனம் கொண்டாடுறாங்க, ஆனால் அதை பெருசாக விளம்பரப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்களான்னா இல்லைன்னு. இது போன்ற பிரச்சனைகள்லாம் கூட இதில் அவங்க ஓன் படமாக வரும்போது அவங்க பண்ணுவாங்களா, அவங்க நிறைய பண்ணுவாங்களா, அவங்களையும் தயாரிப்பாட்ட பேசலாம் சார், நம்ம இன்னும் கூட இதில் வந்து ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா செலவு பண்ணுவோம், ப்ரமோட் பண்ணி ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற முடிவை எல்லாருமே சேர்ந்து எடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக கரெக்ட். அதே மாதிரி சிம்புவனுடைய கெஸ்டரையும் பார்க்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சிம்புவை பொறுத்த வரைக்கும் இந்த
அடுத்து வளர்ந்து வர நட்சத்திரங்கள் இருக்காங்கல்ல, அவங்க படங்களில் தன்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞராக, கொடுத்துட்ருக்க ஒரு கலைஞராக தான் அவர் நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டீசல் படத்தில் ஹரிஷ் கல்யாணுக்காக ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கிறது. இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு வெல்கமிங் ஆட்டிடியூட். கண்டிப்பாக சார், எல்லா நடிகர்களும் இது பண்ணோம் சார். இப்போது நீங்கள் வளர்ந்து வந்துட்டீங்க வச்சிங்களேன், இனிமேல் உங்களை யாருமே அசைக்க முடியாது. ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா டாப் நடிகர்களும் உங்களை மட்டுமே பார்க்காம அடுத்து வரவங்களையும் நீங்கள் வளர்த்து விட்டீங்க வச்சிங்களேன், அது ரொம்ப நல்லா இருக்குன்றது சிம்பு அழகாக பண்ணியிருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த படத்துக்கு ஹரிஷ் கல்யாண் வந்து அடுத்ததாக ஒரு பெரிய வெற்றிக்காக காத்திருக்காரு. ஏன்னா இப்போ லப்பர் வந்த பிறகு ஒரு பேங்கபிள் ஹீரோவா ஹரிஷ் கல்யாண் இருக்காரு. இப்போ அவருக்கு தேவை வந்து சோலோ ஹீரோவா ஒரு பெரிய வெற்றி. அதுவும் டீசல் படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எல்லோருமே பார்த்து இவ்வளோ பட்ஜெட்டா அப்படின்ற மாதிரி தான் பட்ஜெட் 15 கோடி மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. 20 கோடின்றாங்க, பட் 15 கோடி மேலே இருக்குனாங்க. அதை வந்து இந்த சாங்லேயே பார்த்தேன் சார், சிம்பு அவர்கள் பாடின சாங்கே மேக்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மேக்கிங். அது வந்து ஹரிஷ் கல்யாணுடைய டான்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா 50-100 டான்ஸஸ் இருக்காங்க. நான் பார்க்கும்போது ஒரு பெரிய படத்தினுடைய டான்ஸ் பார்த்த மாதிரி தான் இருந்தது. அதாவது பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படத்தை எப்படி இருக்குமோ டான்ஸஸ், அந்தளவு ஹீரோஸ்க்கு பின்னாடி அவ்வளோ டான்ஸஸோட அது சிம்பு அவர்கள் பாடி மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு அந்த சாங்க்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு டீசல் படத்தில். இப்போ இது ஒரு மொமெண்டம் கொடுக்கும்ல, இப்போ இந்த சாங் வெற்றி அடைஞ்சாலே ஒரு அட்டென்ஷன் டீசல் படத்துக்கு வருது. இந்த வெற்றிக்கு காரணமாக சிம்பு இருக்கிறது எனக்கு கண்டிப்பாக நான் அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா சிம்பு அவர்கள் வந்து நம்ம பையன் வளரட்டும், நம்ம தம்பி வளரட்டும் அப்படின்னு சொல்றது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர் அஸ்வத் படத்தை பார்த்துட்டு, இப்போ படத்தை பார்த்துட்டு உடனே பிளாக் பஸ்டர் ட்வீட் போட்டு அவர் படத்தை பார்த்துட்டாரு. நேத்து படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஆன் டிராகன் இஸ் பை சிம்பு அப்படின்னு சொல்லி போட்டாரு. இப்போ அது பத்திக்குச்சு. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அனிருத் அவர் பண்ண படத்துக்கு பண்ணுவார், இதுல ஒரு சம்மந்தமே இல்லை. ஓகே, ஒரே ஒரு சம்மந்தம் சொல்ல, அஸ்வத் மாரிமுத்து அவர்கிட்ட டைரக்டர் சொல்ல. ஆனா பிரதீப் படத்தை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல, அஸ்வத் படத்துக்காக மட்டும் இல்லை. இப்போ பிரதீப் படத்தை சப்போர்ட் பண்ணி அவர் ட்வீட் பண்றாருன்னா அது வளரட்டும், பிரதீப்பும் வளரட்டும். பிளாக் பஸ்டர்னு எஸ்டிஆர் போடும்போது ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர் எப்படி படம் பார்க்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்டாக அவர் படம் பார்ப்பாரா தெரியாது. ஏன்னா அவர் ரேராக தான் படம் பார்க்குறாரு, எல்லா படம் பார்க்கறது இல்லை, ஏதாவது ஒரு படத்தை தான் பார்ப்பார். இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு அவர் வந்து இந்த இவ்வளோ தடவை அப்ரிஷியேட் பண்ணி போடும்போது ஒரு சின்ன பூஸ்ட் கிடைக்குது இல்லை. ஸோ அதை வகையில் நான் எஸ்டிஆர் பாராட்டுறேன். அதாவது தன் பிஸி ஷெட்யூல் மத்தியிலையும் படம் போகணும், இது பண்ணணும், அதனுடைய இன்னொரு சக நடிகர்களுடைய படத்தை நான் என்கரேஜ் பண்ணணும். அப்படி தான் ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு சப்போர்ட்டு, இங்கே பிரதீப் ரங்கநாதன் ஒரு சப்போர்ட்டு, இப்படியே அவர் பண்ணிட்டு வர்றது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணோம். எல்லா நடிகர்களுமே, இப்போது சிவகார்த்திகேயன் அவர்லேருந்து தனுஷ்லேருந்து விஜய் சேதுபதி வந்து நான் ஒரு மேடையிலே பாராட்டினேன். விஜய் சேதுபதி அவர்களை ரொம்ப எனக்கு அப்ரிஷியேட் பண்ணதுக்கு நான் சொல்லும்போது சொன்னேன், சார் சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் அதை ட்வீட் பண்ணி, அதை வந்து சாங்கை ரிலீஸ் பண்ணி ட்வீட் பண்ணி அந்த படத்தை ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி டைட்டில் ரிலீஸ் பண்ணி அவருடைய ஹேண்டில் ஃப்ரீயாக அதை பற்றி ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணாதீங்கப்பா, அவரோட அட்மினுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனு. அதாவது நான் ஒரு பெரிய படத்தை தான் போடுவேன், 1-2 போஸ்ட் தான் போடுவேன் அப்படிலாம் கிடையாது. கேட்குறாங்களா, ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களா, நம்ம மூலமாக ஒரு பெனிஃபிட் வரும்னா விஜய் சேதுபதி அவர்கள் உடனே அந்த ட்வீட் போட்டு சப்போர்ட் பண்ணுறாருல, அதை நான் பாராட்டி ஒரு மேடையில் பேசினேன் அவர் இருக்கும்போதே. இல்லை, ஒரு இயல்பான யதார்த்தமான மனிதர். அதாவது இண்டஸ்ட்ரியில் ஒரு அண்ணன் மாதிரி. இப்போ நான் வளர்ந்துட்டேன், ஒரு 15 வருஷத்தில் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னா நான் இதை வந்து எல்லாருக்கும் வளர்ந்து வர எல்லா நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நான் சப்போர்ட்டாக இருக்கேன். அவங்க படத்துக்கு நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, இது நான் விஜய் சேதுபதி கிட்ட பார்க்குறேன். இது மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவாக இல்லாமல், அதாவது அவங்க சம்மந்தப்பட்ட படங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் படங்கள் இல்லாமல் பல பேருக்கு இப்படி சப்போர்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வளர்ந்து வந்துட்டீங்க, இனிமேல் உங்கள் பொசிஷன் ஸ்ட்ராங்கு. அடுத்த கட்டமாக வளர நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து அடுத்த கட்டம் வளரும்னு தான் என்னுடைய பாயிண்ட். என்ன சொல்கிறாங்க ஜனங்க, நிலவுக்கு என் மேல் என்னுடைய கோபத்தையும் டிராகனையும். 2 படமும் சார் ஒரு 2 விஷயம் ஒன்று சொல்லலாம். அதாவது இந்த இது 21ஆம் தேதி பல படங்கள்லாம் வராமல் 2 படங்கள் ப்ளஸ் ராமன் ராகவன் ஒரு படம் வந்து சமுத்திரக்கணி சார் நடிப்பில் வந்து அது தெலுங்கு டப்பிங். அது தமிழ் படம் இல்லை, தெலுங்கு டப்பிங்லேருந்து இங்கே பண்ணியிருக்காங்க. பட் அதோட இது வேறு, டப்பிங்காக தான் பார்க்கணும். இந்த 2 படமே யூத் மத்தியில் பயங்கர ரெஸ்பான்ஸ் சார். இன்னும் என்னால் படம் பார்க்க முடியல, பிகாஸ் நான் வந்து இந்த ஃபிக்கி இதில் போய் மாட்டிக்கிட்டேன். பட் ஆனால் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூஸ் ஃபுல்லாகவே ரொம்ப இளைஞர்கள் மத்தியில் பெரிய டாக். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்மையில் இருக்கும் ஃபுல்லாக அப்கமிங் ஆக்டர்ஸாக நடிச்சு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. தனுஷ் சாரோட டைரக்ஷன் எல்லாருமே கொண்டாடுறாங்க. இப்படி ஒரு படம், இப்படி தனுஷ் அவர்கள் தொடர்ந்து வந்து இப்படியும் படம் கொடுக்க முடியும். அதாவது ராயன் மாதிரி டோட்டலி வயலண்ட் படமும் கொடுக்க முடியும். அதாவது அந்த ஒரு கொம்ப இது வச்சுக்கிட்டு கத்தி குத்தி எல்லாம் பண்ணாது. அவரு கான்ட்ராஸ்டா டோட்டலா இளைஞர்களுக்கு அப்பீல் ஆகிற மாதிரி பாடல்களோட ரொமான்டிக்கான ஒரு படத்தை கொடுக்க முடியும்னு நிலவுக்கு என்மையோட. இங்கே டிராகன் படத்தில் எல்லாருமே சொல்றது வந்து அஸ்வத் மாரிமுத்து மீண்டும் ஒரு முறை ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டோட ஒரு செய்தி கொடுத்துருக்காரு. அதாவது ஃபேமிலிக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியா, அதாவது வெற்றி வந்து எவ்வளோ முக்கியம், வெற்றி வந்து நீங்கள் ஒரு சைடு மேலே இந்த வெற்றியை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப
பயந்துடக்கூடாது. வெற்றி வந்து கிடைக்கலன்னா வாழ்க்கையே போயிடுச்சுன்ற மாதிரிலாம் இருக்காம, நம்ம சந்தோஷம் என்பது எங்கே இருக்குன்னா, குட்டி குட்டி விஷயங்களும் நம்மளுடைய ஃபேமிலியில் தான் இருக்குது. பெரிய பெரிய சாதனைகள் தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்துன்னு எல்லாருமே சின்ன ஒரு கருத்தோட ஒரு என்டர்டெயின்மெண்டான படம். அதாவது நீங்கள் எப்படியாவது இருந்துடலாம் வாழ்க்கையில், காலேஜ் பையனா இப்படியெல்லாம் வாழ்ந்துடலாம். ஆனால் கடைசியில் எது என்னன்னா உங்கள் ஃபேமிலி எந்த அளவு நீங்கள் கேரிங்காக இருக்கீங்க, இதுதான் வந்து அவங்களுடைய ஒரு பாயிண்ட்டாக அந்த கதையில் இருக்கு. நிறைய என்னுடைய ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது நான் இன்னும் கேட்சப் பண்ணணும். பட் ஆனால் படிக்கும்போது ஓகே நல்ல ஒரு கருத்தோடு தான் அஸ்வத் மாரிமுத்து ஒரு கதையை கொண்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமாக பார்த்துடணும், இந்த வீக்கெண்டில் பார்த்துடணும். பட் 2 படமே பெரிய ஓப்பனிங், 2மே லெஜெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடில் நீக் படத்தை வந்து ரெட் ஜெயண்ட், இன்னொரு சைடில் வந்து ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து அவங்களே ஓன் ரிலீஸாக டிராகன் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் ரிலீஸாக வந்திருக்கு படம், வந்து ஈக்குவல் ரிலீஸ். வேற படங்கள் இல்லையே. அது மட்டும் இல்லை, ஈக்குவல் ரிலீஸ்ன்றது பெரிய விஷயம் சார். 450-500 ஸ்க்ரீனில் 2 படம் வந்திருக்கிறது பெரிய ரிலீஸ். இப்போ பெரிய லெவலில் இந்த படம் கலெக்ஷன் பண்ண தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. 2 படமே நல்ல கலெக்ஷன் வரும். எது முன்ன பின்ன இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நாள் 2 நாள் தெரிஞ்சிடும். ஆனால் 2 படமே ஓப்பனிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பில் தான் இந்த படங்கள் 2மே ஓப்பன் ஆயிருக்கு. 2 குழுக்கும் நம்ம வாழ்த்து சொல்லுவோம். படம் பார்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட அடுத்ததில் பேசலாம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பயோபிக்னா மாதவன் ஆகிடும் போல் தெரியுது ஆக்சுவலாக. இப்போ அடுத்து ஜேடி நாயுடு படம் துவங்கிட்டாங்க. இன்னொரு ஆர்டிஸ்ட்டும் இந்த மாதிரி பயோபிக்குன்னே பிறந்த இன்னொரு நடிகையாக பிரியாமணியை பார்க்குறேன். அவங்க நார்த் இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு புகழ் அடைஞ்சதுக்கு பின்னாடி பல நல்ல நல்ல வாய்ப்புகள் பிரியாமணிக்கு வருது. ஆரம்ப கட்டத்தை விட இப்போ தான் பிரியாமணிக்கு வந்து அவங்களுடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு உள்ளதாகவே நான் நினைக்கிறேன். கரெக்ட் சார். மாதவன் அவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவர் ஒரு கோ ப்ரொடியூசர், ட்ரைகலர் ஃபிலிம்ஸ் வந்து கோ ப்ரொடியூசர் இருக்காங்க ஜிடி நாயுடு. அவருக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா சார்? நல்ல டெப்த்தாக ரிசர்ச் பண்ண சப்ஜெக்ட் தான் அவர் பிடிக்கும். அவருடைய படமே பார்த்தீங்கன்னா அந்த படம் அந்த சயின்டிஸ்டுடைய வாழ்க்கையை வச்சு அவ்வளோ பிரமாதமாக அவரே டைரக்ட் பண்ணியிருந்தார். அவரே டைரக்ட் பண்ணி ரொம்ப பிரமாதம் பண்ண சொல்லிட்டு தான் இந்த படமும் அதே மாதிரி இந்த ரைட்டர் டைரக்டர் வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஜிடி நாயுடு எந்த அளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு, அவருடைய இன்வென்ஷன்ஸ் எந்த அளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு ஒரு பிரமாதமான எடுத்து சொல்லப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை சார் ஜிடி நாயுடு. ஏன்னா மிகப்பெரிய சாதனைகளை புரிந்த மனிதன். இன்றைய தலைமுறைக்கு எந்த அளவுக்கு அவரை பற்றி தெரியும் எனக்கு தெரியல. அதை வந்து இந்த படம் கொண்டு போய் சேர்க்கும்னு நினைக்கிறேன். 100% சார். அதை விட முக்கியமாக அவர் பேன் இண்டியா ஆளு. அவர் வந்து சவுத் இந்தியா கிடையாது. ஜிடி நாயுடு வந்து சவுத் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அவருடைய இன்வென்ஷன் எல்லாமே பேன் இண்டியா லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தின விஷயத்தை தான் மாதவன் அவர்கள் வந்து இன்னைக்கு அதை கொண்டு வரணும் அப்படின்னு அவரும் ஒரு கோப்ரொடியூசராக சேர்ந்து அதை பயோபிக்காக அவர் நடிச்சு வராரு. உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய முயற்சி இது. இப்போ நீங்கள் பயோபிக்னு சொன்னீங்களா, அந்த டைமில் ஒன்று சொல்லிடுறேன் சார். தமிழில் ஹீரோனுடைய பயோபிக்கெல்லாம் நிறைய வரணும். நம்ம கட்டபொம்மன் மாதிரி, நம்ம பார்த்த கட்டபொம்மன் மாதிரி எல்லாம் பயோபிக் இங்கே வரல. இப்போது மருதநாயகன் இந்த நேரம் வந்து எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் சார், சாவான்னு ஒரு படம் வந்திருக்கு. ஆமாம், மராட்டிய பிச்சு வருது கலெக்ஷன்ல. அதோட முக்கியம் சார், அந்த படத்தை வந்து ப்ரொமோஷனா எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொமோஷன் சார். சம்பாஜியுடைய அந்த சம்பாஜி மகாராஜ், அதாவது சிவாஜியினுடைய மகனுடைய வாழ்க்கை எந்த அளவு அவுரங்கசீப் அவரை வந்து டார்ச்சர் பண்ணாரு. ஸ்கின்னை உரிச்சு இது போட்டு சால்ட்டை போட்டு அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஒரே ரீசன் என்னன்னா கன்வெர்ட் ஆகும். நீ வந்து இஸ்லாமத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றத வந்து கன்வெர்ட் ஆகும்னு சொல்றத கன்வெர்ட் ஆக மாட்டேன், நான் கடைசி வரையும் என்னுடைய கொள்கையில தான் பிடிவாதமாக இருப்பேன்னு சொல்லிட்டு கண்ணை குத்துறாங்க சார். அப்போ அவர் எதுவுமே பண்ணல. அவ்வளோ பெரிய டார்ச்சர் அனுபவிச்சு கடைசியில் தலையை விட்டுறாங்க. இப்படி ஒரு டார்ச்சர் சீன்லாம் இருக்குது சார். நம்மாட்டிங்க அங்கே தேட்டருக்கு உட்காந்து அழுகுறாங்க. அந்த சீன்லாம் வந்து எல்லாருமே இப்போ யூடியூப்ல வந்துட்டே இருக்கு. அதாவது தியேட்டரில் பார்க்குறவங்கலாம் படம் முடியுமா எழுந்து போக மாட்டேன்றாங்க. அழுது அந்த படத்தோட ஐக்கியமாகி ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இவனுக்கு இவ்வளோ பெரிய மகாராஜா, இவ்வளோ பெரிய தியாகங்கள் பண்ண ஒரு மனிதனை இப்படியெல்லாம் அதை கொடுமைப்படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க சார். நார்த் இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுறது. இன்னைக்கு இங்கே சவுத்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ். ஆந்திராவில் என்ன சொல்கிறாங்க, ஐயோ தெலுங்குல டப் பண்ணி சீக்கிரம் போடு இந்த படத்தை, நாங்களாம் பார்க்கணும். அதாவது ஒரு வீரனுடைய வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கணும், இப்படிப்பட்ட தியாகிகள் இப்படிப்பட்ட வீரன்கள்லாம் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கு வீரபாண்டி கண்டவன் வந்திருக்கணும் அப்படி இப்போ நினைக்கிறேன். அந்த படம் எவ்வளோ பெரிய கூஸ்பம் கொடுக்கும். கடைசியில் அவர் நின்று பேனர் மேன் அப்படின்னு பேசுவார் பாருங்க சிவாஜி சார். அந்த மாதிரி படங்கள் இன்னைக்கு வரணும். நம்ம தமிழில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கமல் சார் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் சாவா படத்தை பார்த்த பிறகு நம்மலாம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி சார், சீக்கிரமா மருதநாயகம் படத்துக்கு ஏதாவது ஒரு ரிவைவல் பண்ண முடியுமா? ஏதாவது இப்போ அவரால் இப்போ பண்ண முடியாது, மருதநாயகம் அந்த கேரக்டர் அவரால் பண்ண முடியாதுன்னா எப்படி இந்த படத்தை ரிவைவ் பண்ணணும்? ஏன்னா மருதநாயகம் அப்படின்றது அவருடைய ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார். அதை நான் வந்து ஒரு தடவை திருப்பி இந்த சாவா பார்த்தோன்னே மருதநாயகம் படித்தேன் நான். அவ்வளோ கேரக்டர் வேரியேஷன் இருக்குது மருதநாயகத்துக்கு. அது மாதிரி நிறைய இருக்குது. ஊமைத்துறை வாழ்க்கை இருக்குது. ஊமைத்துறை வாழ்க்கை வந்து கட்டபொம்மன் பிறகு பெரிய வாழ்க்கை இருக்குது. இப்படி பல ஹீரோஸ் நம்ம நாட்டில் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் தமிழில் வருது. இப்போ சாவா பார்த்த பிறகு நடக்குமா தெரியல. அதுக்கான ரிசர்ச் பண்ணாங்கன்னா, அதுக்கான ஒரு ஹீரோஸை பிடிச்சாங்கன்னா நம்ம தமிழ் சினிமாலையும் நிறைய இந்த மாதிரி ஹீரோஸை பார்க்க முடியும்னு நான் எதிர்பார்க்குறேன். ட்ரூ. ஓகே, அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.